எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் நேத்திக்கு ஃபால் ஆன மார்க்கெட். நேத்திக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட முடிஞ்ச மார்க்கெட்டு, இன்னைக்கு கம்ப்ளீட்டா ரீபவுண்ட் ஆயிருக்கு. முக்கியமா ஐடி, பிஎஸ்யூ பேங்க்ஸ், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தரலாம். தென் டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்ப்போம். நியூஸ்ன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு பாருங்க, அதாவது செக்டார் வைஸ்ல ஐடி செக்டார் தான் ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு Q2 ரிசல்ட் அதாவது Q2, Q3 இந்த மாரி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வெளிவரும்போது, அந்த செக்டார்ல எந்த எந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது இப்போ ஐடி செக்டார் எடுத்துக்கோங்க. இந்தியால ஐடி செக்டார்ல லார்ஜஸ்ட் அப்படின்னா டிசிஎஸ் தான். டிசிஎஸ் உடைய ரிசல்ட்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது. பெட்டரா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன விட அதிகமா இருந்தது அப்படின்னா, அந்த துறை சார்ந்த பங்குகள் எல்லாருமே எல்லா பங்குகளுமே ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஏன்னா, அந்த துறையில டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி இன்னைக்கு யுஎஸ்ல NVIDIAங்கிறது ஏஐல இருக்கிறதுலே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஏஐ துறை சார்ந்த பங்குகள்ல மிகப்பெரிய கம்பெனி NVIDIA. NVIDIAவுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. Q3 ரிசல்ட்ஸ் வெளியிடுறாங்க. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா, பாசிட்டிவா இருக்குது. அதாவது நமக்கு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சிரும். அத ஸ்மெல் பண்ணிருவாங்க. ஸோ, இதனுடைய நியூஸ் 56% ஜம்ப் ஆயிருக்கு. ரெவென்யூ ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ, இதனால ஐடி செக்டார் பங்குகள் நாளைக்கு தொடர்ந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதுக்கு அடுத்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு கருத்து கணிப்புல பிஎஸ்யூ அதாவது இந்தியால ஆர்பிஐ அடுத்து இன்னும் ஒரு ஒரு 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 25 பைசா, 25 பைசாங்கிறது இன்னுமே ஒரு 50 பைசா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இப்ப ரீசென்ட்டா இந்த ஜிஎஸ்டி குறைப்புனால எக்கனாமி நல்லாவே பூஸ்ட் அப் ஆயிருக்கு. ஸோ, இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. ஸோ, இதனால பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு இதுக்கு அடுத்து. ஓகே. ஸோ, மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான ஒரு நியூஸ் ன்னா, இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் ஒரு 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 ப்ராக்ரசிவ்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டெரிட்டரிய நோக்கி தான் இருக்குது. ஸோ, இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஃபைன். டெக்னிக்கலா நிஃப்டி நம்ம பார்க்கும்போது 2 செக்டார நம்ம பார்க்கணும். ஒண்ணு பேங்க் நிஃப்டி. இதுவரைக்கும் இதுல பாருங்க, பேங்க் நிஃப்டி இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு கிளியரா அப்சைட் பிரேக் அவுட் ஆயிட்டு லாஸ்ட் ஒரு 3 டேஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டே வைஸா எடுத்து பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ, பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 59,400. ஓகே. நாளைய பொறுத்தளவுக்கும் இந்த 59,400 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா கன்டின்யூ ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, பேங்க் நிஃப்டி கிளியர் அப்சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் நிஃப்டி பாருங்க, நிஃப்டிய டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்னுமே கிளியரா ஒரு பிரேக் அவுட் நடக்கல. இன்னும் கூட நான் இத பெருசு பண்றேன். ஒரு பிரேக் அவுட் அப்டின்னா, கிளியர் கட்டா ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ 26,060 26,650 அதாவது 65 இந்த ரீஜனுக்கு மேல ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்டின்னா, கிளியர் பிரேக் அவுட்டா இருக்கும். அதர்வைஸ் ஒரு கரெக்ஷன் அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கணும். எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் இந்த மாரி ஒரு கரெக்ஷன் அகைன் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்டின்னா, அது வேலிடான ஒரு பிரேக் அவுட்டா இருக்கும். ஸோ 2மே இல்லாததுனால நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும். பட் பேங்க் நிஃப்டி நேத்திக்கு நம்ம கணிச்சிருந்த மாரியே ஷார்ப்பா ஃபால் ஆகி இனிஷியலா மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு அகைன் அப்சைடும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மாரி ஒரு ஆஃப்டர் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சேனல் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, இந்த சேனலுடைய டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த சேனலுடைய டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ, நேத்திக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ, இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து அகைன் கீழ ஃபால் ஆகும். மினிமம் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்? 58,650. இன்னைக்கு மார்க்கெட்டு கரெக்ட்டா இந்த சப்போர்ட் லெவல் ரீச் ஆயிட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லோ 58,688 தான் லோ. ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட் ரீச் ஆயிட்டு அகைன் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. எப்ப இந்த ப்ரீவியஸா இருக்கு பார்த்தீங்களா?
இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆகும்போது திருப்பியும் பாசிட்டிவா ட்ரேட் ஆகுது. ஓவரால் மார்க்கெட் வந்து 59,250. இப்போ இதுக்கு அடுத்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த ட்ரெண்ட் இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸ்டில் நோ பாசிட்டிவ் தான். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நாளைக்கு நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 59,100 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். இன்கேஸ் இந்த ஹைய உடைச்சாலும் 59,400 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இத வந்து நிஃப்டிய கம்பேர் பண்ணும்போது சென்செக்ஸ் வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. நீங்க இது நிஃப்டியினுடைய சார்ட் எடுத்து பார்க்கும்போது, சென்செக்ஸ் வந்து பாருங்க, இந்த சார்ட்ல கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கா? அப் சைட்ல இந்த இடத்துல. நிஃப்டியினுடைய டே சார்ட்ல கிளியர் க்ளோசிங் வந்து பிலோல தான் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸ் உடைய பிலோல தான் இருக்குது. பட் சென்செக்ஸ் வந்து க்ளோசிங் பிரேக் அவுட் லெவல்ல இருக்குது. லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாரி இருக்குதா? சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாரி இருக்குதா? இப்ப இந்த இடத்துல பாருங்க. ஸோ சென்செக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டூடண்ட் குரூப்ல கூட நான் சென்செக்ஸ் தான் சொல்லியிருந்தேன். சென்செக்ஸ் வந்து கிளியரா அதனுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கும் சென்செக்ஸ் இந்த லெவல்ஸ் வந்து அதாவது சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு 84,600ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இந்த லெவலுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்குமே தொடர்ந்து அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் கீழ ஃபால் ஆனா கூட 84,600ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். ஃபர்தரா 85,200, 85,450ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. சென்செக்ஸ் பிரேக் அவுட் லெவல்ல இருக்கு. நிஃப்டிய காட்டிலும் சென்செக்ஸ் கிளியர் பிரேக் அவுட் லெவல்ல இருக்கு. இதுல செக்டார் வைஸ் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐடி, ஃபார்மா வந்து ஆல்ரெடி நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஐடி, ஃபார்மா, ஆட்டோ செக்டார் கிளியர் அப் ட்ரெண்ட்ல வந்து இருக்குது. இந்த துறை சார்ந்த பங்குகள ஷார்ட் டெர்ம் பிளேயர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷனோ, டிப்ஸோ கிடையாது. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு யுஎஸ் மார்க்கெட்ல யுஎஸ் உடைய இன்வென்டரி வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து ஃபால் ஆகுது. இது வந்து நியூஸு. பட் க்ரூட் ஆயில் வந்து டெக்னிக்கலா ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட்ல டச் பண்ண உடனே மார்க்கெட்டு ஷார்ப்பா ஃபால் ஆகுது. இந்த இடத்துல இங்க, இங்க டச் ஆன உடனே மார்க்கெட் ஷார்ப்பா ஃபால் ஆகுது. இது எப்படி ஃபால் ஆகுது பாருங்க. இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, எவ்வளோ தூரம் ஃபால் ஆகுது? இந்த ப்ரீவியஸ் லோவ பிரேக் பண்ற அளவுக்கு ஃபால் ஆகுது. இப்ப இங்க இருந்து ரைஸ் ஆகுது. இந்த இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு. இது பிரேக் ஆச்சு. இங்க பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணிட்டு நிக்குது. ஓகே. இப்ப இதே மாரி இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கா? இப்ப இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கா H4ல? அப்ப இது எங்க வந்து நிக்கும்? இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணிட்டு, அடுத்து சப்போர்ட் வந்து எடுத்து 5,109 தான் சப்போர்ட். ஒவ்வொரு முறையும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது, இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. நல்லா கவனிங்க. ஓகே. ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ட் 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்பல்லாம் இந்த ட்ரெண்ட்ல டவுன் ட்ரெண்ட்ல ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணுதோ, அப்பல்லாம் மார்க்கெட் வந்து ஷார்ப்பா ஃபால் ஆகுது. 2வது இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் அகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ ஃபால் ஆகுது. அப்போ க்ரூட் ஆயில பொறுத்த அளவுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 5,109 இருக்கும். 109, 110 இருக்கும். ஓகே. ஃபைன். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிங்க. நான் இண்டிவிஜுவலா அதுக்கு ரிப்ளை வந்து குடுக்குறேன். நன்றி. வணக்கம்.